பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எண்களை தேடினால் விடியல், எண்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எண்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள், எண்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், அழகிய உடலின் நோய்களும் தீரும். எண்கள் நமது கண்கள், எண்கள் நமது கண்கள். பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எண்களை தேடினால் விடியல், எண்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எண்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள், எண்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள், எண்கள் நமது கண்கள். பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். லோட்டஸ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் சார்பாக இந்த வாரமும் உங்களை சந்திக்கிறேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நேயர்களே. வாரம் வாரம் வந்துட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்தை பத்தியும், எந்தெந்த ஆலயங்களுக்கு போகணும், சிறப்பான ஆலயங்கள் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பத்தி தெளிவான முறையில் மிக சிறந்த முறையில் பண்டிட் அசோக் பாரதி குருஜி அவர்கள் நமக்கு வார வாரம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வாரத்துல இந்த வாரமும் கூட சித்திரை நட்சத்திரத்தை பத்தி நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் வந்து வணக்கம் சார். அதாவது வணக்கம் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் சார்பாகவும் லோட்டஸ் நியூஸ் நிலையத்தின் சார்பாகவும் நேர்களாகிய உங்களத்தின் சார்பாகவும் வந்து சேர்த்தே நான் சொல்லியாச்சு. வாரம் வாரம் வந்து நட்சத்திரம் பத்தி நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. இந்த வாரம் சித்திரை நட்சத்திரம் பத்தி எங்களுக்காக சொல்லுங்க. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சித்திரை நட்சத்திரம் வேறு, சித்திரை மாதம் என்பது வேறு. நிறைய தாய்மார்கள், பெற்றோர்கள் ஒரு குழந்தை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு தீங்குகள் வந்துவிடுமோ என்று அஞ்சுகின்றனர். கண்டிப்பாக அப்படி கிடையாது. 27 நட்சத்திரங்களும் இறைவனுடைய ஆணையின்படி மனித குலத்துக்கு சேவை செய்பவை. அதனால் சித்திரை நட்சத்திரம் ஒரு உயர்ந்த நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தை பற்றி நிறைய நம்ம பேசலாம். பொதுவாகவே நமது ஜாதகத்தில் நவ கிரகங்கள், பஞ்சபூதங்களுடைய சக்தி இவையெல்லாம் நிறைய இருக்குது. அதுபோல் நம் ஜாதக அமைப்பில் ஜாதகத்தில் இருக்கும் 12 கட்டங்களிலும் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் புதன், துலாம் ராசியில் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய், தனுஷில் குரு, மகரத்தில் சனீஸ்வரன், கும்பத்தில் சனீஸ்வரன், மீனத்தில் குரு பகவான். இதுதான் அவங்கவுங்க இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஒன்றுக்கொன்று பகை, ஒன்றுக்கொன்று சமம், ஒன்றுக்கொன்று எதிர்மறையானது. இது எல்லாம் மனிதர்களுடைய ஜீவனானது பிறப்பு எடுக்கும் பொழுது அவர்களுடைய ஊழ்வினை பிரகாரம் தான் இதெல்லாம் நடக்குது. அதாவது நட்சத்திரங்கிறது அவங்க பிறப்பு வந்து அவங்க ஊழ்வினைப்படி நடக்கும். ஆனா குருவுக்கு சுக்கிரன் பகை, சூரியனுக்கு சனீஸ்வரன் பகை,
அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. அந்த கிரகங்கள் எல்லாம் சம பலத்தோடு தான் இருப்பாங்க. அவர்களுக்குள் ஒரே மாதிரி வெற்றிகளை தான் ஒரே மாதிரி பலத்தோடு தான் இருப்பாங்க. நமது வாழ்க்கையில்தான், நமது ஜாதக அமைப்பில்தான் அவர்கள் பகையாவதும் உச்சமாவதும் ஆட்சி பெறுவதும் நீசம் பெறுவதும் இதெல்லாம் நம்ம ஜாதக ரீதியாக வரக்கூடிய ஒரு நிலை. இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பல விஷயங்கள் நம்ம பேசுறதுக்கு வசதியா இருக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். சித்திரை ராசிக்கார நட்சத்திரக்கார நேயர்களே கொஞ்ச நேரம் அப்படியே காத்திருங்க. நம்ம நிகழ்ச்சியின் எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் முதல் அன்பு அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் இங்க கோயம்புத்தூர் மாவட்டம் பாம்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேர் சொல்லுங்க, யாருக்காக பார்க்கணும்? என் பேர் ராஜா மேடம், என்னுடைய மனைவிக்காக மேடம். உங்க மனைவியோட பேர் சொல்லுங்க சார். எஸ் மகேஸ்வரி. எஸ் மகேஸ்வரி. ஓகே, உங்களுடைய பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் ராஜா, ஆர் ராஜ், KR ராஜா. ராஜா சார். உங்க மனைவியோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 7/10/1979. ஓகே, வெட்டிங் டேட் சொல்லுங்க. 25/2005 மேடம். ஒரு முறை சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் மட்டும் 7/10/1979 சரிங்களா? ஓகே மேடம். ஓகே ராஜா சார். மகேஸ்வரி வந்து MA HE போடுவாங்களா G போடுவாங்க? ஜி சார், கொஞ்சம் ஸ்பெல் பண்ணுங்க. உங்க வைஃபோட நேம் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மட்டும் சொல்லுங்க. MAHE H. ஓகே. SWARI. மகேஸ்வரி. நன்றி சார். ராஜா சார், தேங்க்யூ so much ஃபார் காலிங். தொடர்பு கொண்டதுக்கு ரொம்பவே நன்றி. ராஜா சார் கால் பண்ண மாதிரியே கான்ஃபிடன்ஸ் கால் பண்ணிருந்தாங்க. அவங்களோட மனைவிக்கு வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே ஏதாவது பேர்ல வந்து குறை இருக்கா, இல்ல வந்துட்டு என்ன பண்ணனா வந்துட்டு அவங்க வாழ்க்கை வந்து இன்னும் வசந்தமா இருக்கும் அப்படின்னுக்காக வந்து பண்டிச்சி வந்து இப்ப கணிச்சு சொல்லிடுவாங்க. கடந்த 1 வருடம் 2 வருடமா இல்ல 40 வருட காலமா வந்துட்டு எண் கணிதம் மற்றும் ஆன்மீகத்துல மிகச்சிறந்து வழங்குறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில பார்த்துட்டீங்கன்னா இப்ப ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. சொல்லிடலாமா பண்டிச்சி? கண்டிப்பாக. மகேஸ்வரி மேடம்கான பெயர் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து பெயர் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு முறை பெயர் மாற்றம் பண்ணிட்டு அப்படியே விடுறதுக்கு இல்ல, கண்டிப்பாக வந்து கெசட்ல பதிவு செஞ்சு அதை சரியா நீங்க பயன்படுவது மட்டும்தான். ஒவ்வொரு முறையும் அந்த பேரை சொல்லி நீங்க உச்சரிக்கும் போது மட்டும்தான் அந்த முழு பயன் வந்து உங்களை வந்து சேரும். வாழ்க்கையில வந்து கஷ்டங்கிறது எல்லாத்துக்குமே இருந்துகிட்டே இருக்கும். நாளோட ரொம்ப கஷ்டப்பட்டே இருப்போம், நம்ம சேமிச்சு வச்சுட்டே இருப்போம், அது எல்லாமே விரயமாயிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். அந்த மாதிரி நேர்களே உங்களுக்கான முதல் மிஸ்டேக் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறக்கும் போது ஒரு பேர் வந்து நம்மளா செலக்ட் பண்ணி ஏதாவது வச்சிருவாங்க நம்ம பேரண்ட்ஸ். அது நம்மளோட தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரிலாம் இல்லாம ஏதாவது பெயர் வச்சாலும் கூட அந்த பெயர்ல பெயர் திருத்தம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக பண்ணலாம். பண்ணும்போது மட்டும்தான் ஏதாவது கஷ்டம் இருந்தாலும் நம்ம விட்டு விலகி போகும். இன்னும் நம்ம பண்ற காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும். தொடர்ந்து பேசலாம். மகேஸ்வரி மேடம்கான பெயர் வந்து ரெடி ஆயாச்சு. பண்டிச்சி சொல்லுங்க. 7ஆம் எண் பல வருடங்களாக 7ஆம் எண், 16ஆம் எண், 25ஆம் எண் இந்த 3 எண்களில் பிறந்தவர்கள் எழுச்சி மிக்க 7ஆம் எண்காரர்கள். 7 is heaven அப்படின்னு கூட சொல்லலாம். ஆற்றல் மிகுந்த இந்த 7ஆம் நம்பர் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுத்தாலும் திருமண வாழ்வுக்கு அப்புறம் பலவிதமான போராட்டங்களும் உடல் உபாதைகளையும் கொடுக்கக்கூடிய நம்பர் 7. ஒரு இடத்தில் 7 வந்தாலே நிறைய போராட்டங்கள். இங்க உயிரெண்ணாகவும் வந்திருக்குது. அந்த 7ஆம் எண்ணானது கேதுவின் சாரம் பெற்றது. ஆர் ராஜா இது பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர். அதனால அவருக்கு 7ஆம் நம்பர்லேயே அவர் மனைவி அமைஞ்சிருக்கிறாங்க. கூட்டு எண்ணும் 7. இந்த 2 எண்ணையும் இணைக்கக்கூடிய மகேஸ்வரி என்ற பெயர் 31, 314. இந்த 31ஆம் எண் ஒரு சிறப்பான எண் அல்ல. நிறைய பாதிப்புகளும் நிறைய சோதனைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு விதமான போர்க்கால எண்ணுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த போர்க்கால எண்ணிலிருந்து நமக்கு ஒரு அருமையான எண்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா இந்த ஜாதகி வாழ்க்கையில் நல்ல ஒளிமிக்க ஒரு எண்குள்ள நம்ம போகணும். அப்படி போனோம்னா இந்த வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் எல்லா வழிகளிலும் சிறந்த ஒரு எண்ணம் இருக்கும். எந்த ஒரு குழந்தைக்கும், எந்த ஒரு பெண்ணுக்கும், எந்த ஒரு ஆணுக்கும் 7ஆம் எண் அல்லது 8ஆம் எண் பிறந்த தேதியாக இருந்தால் அவர்களுக்கு சரியான பெயரெண்ணை சூட்டிக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் எல்லா அதிர்ஷ்டங்களும் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஜாதகிக்கு இன்சியல் வந்து SR போட்டுக்கிறோம். MAHE SHWARE இதுதான் ஒரு சரியான ஸ்பெல்லிங். MAHE SHWARE இன்சியல் வந்து SR. அப்பா பேர் வந்துடுது, கணவன் பேர் வந்துடுது. இப்போ
அப்ப இந்த இரண்டு எண்களின் ஆதிக்கம் சேரும் பொழுது வாழ்க்கையில் இதுவரை இல்லாத நல்ல சூழ்நிலைகளும் இதுவரை இல்லாத மங்களகரமான விஷயங்களும் இதுவரை இல்லாத ஒரு வசந்த வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜாதகியா இந்த நிமிஷத்திலிருந்து உருவாகிறாங்க. கேதுவுக்கு உண்டான வைடூரியமும் மரகத பச்சையும் இணைத்து இடதுகை மோதிர விரலில் ஒரு மோதிரம் அணிந்து கொண்டால் உடலில் ஏற்படும் சின்ன சின்ன ரணக்கட்டிகள், நரம்பு இயக்கங்கள் பாதிக்கிறது, தொடர்ந்து போராட்ட வாழ்க்கை, குழப்பம் நிறைந்த நிலை, சதா சிந்தனைகள் இவைகளெல்லாம் மறைந்து ஆன்மீகம், நல்ல யோகம், அதிர்ஷ்ட வாழ்க்கை, குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறது இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு பாக்கியஸ்தானத்தை இந்த நம்பர் கொடுக்கும். எப்பயுமே திருமணத்தை நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். 20-5-2005 கூட்டு எண் 5 இப்படி வரக்கூடாது. அதனால் ஒரு நல்ல தேதியில் ஒரு மருமாங்கல்யம் செஞ்சுக்கணும். கூட்டு எண் 5, கூட்டு எண் 7, கூட்டு எண் 8 அல்லது 5, 7, 8 தேதிகளில் திருமணம் செய்யக்கூடாது. பல வருடங்களாக இதை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். சிலருக்கு அது பல விதத்தில் நன்மைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. 5 புதன், 7 கேது, 8 சனீஸ்வரன் இந்த மூன்றும் திருமண வாழ்க்கையில் பெரும் சோதனைகளை கொடுக்கும். நீண்ட ஆயுளுடன் வளமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வசந்த வாழ்க்கைக்கு உண்டான ஒரு பிறவியை நாம் அடையும் பொழுது ஊழ்வினை காரணமாக பலவிதமான பிரச்சனைகளில் நாம் சிக்கும் பொழுது இந்த பெயரின் ஆழமானது நம்மளை வழிநடத்தி செல்லும். 31ஆம் எண்ணில் இந்த ஜாதகிக்கு பெயரன் இருந்தால் உடல் உபாதைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய நிலைகளும், வாரிசு போராட்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும், பலவிதமான இறையூறுகளும், ஏன்னால் 7ம் 5ம் சேர்ந்தால் வாரிசு போராட்டங்கள் அங்கே நிறைய இருக்கும். அதனால் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம், 5 கூட்டு எண் 5 திருமணம் செய்யாதீர்கள். அப்படி செய்தால் பித்திரு தோஷங்கள் நிறைந்த, சர்ப்ப தோஷங்கள் நிறைந்த, பலவிதமான எதிர்மறையான விளைவுகளை கொடுக்கக்கூடிய, ஏதாவது ஒரு நிலைகளில் பாதிக்கக்கூடிய வாரிசுகள் உருவாகும். பல வாரிசுகள் நம்ம பார்த்துருக்குறோம், பல குழந்தைகள் நம்ம பார்த்துருக்குறோம். இது ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது, இதனுடைய மூளையினுடைய செல்கள் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, பிறந்ததுலேருந்து உடல் வளர்க்குது ஆனால் எந்த விதமான ஞாபக சக்தியும் இல்லை. இந்த மாதிரி வர்றதெல்லாம் திருமண தேதியினுடைய எஃபெக்ட், அந்த பாதிப்பு. அதனால் 5, 7, 8 திருமணம் செய்யாதீர்கள். உலகம் முழுவதும் ஆங்கில தேதியானது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டாய சூழல் வந்துருச்சு. எப்போ நம்ம தமிழ் தேதிகளை மறந்து முழுவதுமாக ஆங்கில தேதியில் ஐக்கியமானமோ அப்போ சாஸ்திரங்களும் கலைகளும் அதை சார்ந்தே உருவாகிறது. மனம்தான் வாழ்க்கை, எல்லோருடைய எண்ண பிரதிபலிப்பு தான் வாழ்க்கை. அதனால தான் ஜனநாயகம்னு சொல்கிறோம். அப்போ எல்லோருடைய எண்ண பிரதிபலிப்பில் இந்த தேதிகள் ஒரு வைப்ரேஷனாக நம்ம உடல் முழுவதும் ஒரு ஆகர்ஷண சக்தியாக வரும். அதனால் இந்த பெயர் மாற்றத்தில் இந்த ஜாதகிக்கு வலிமையான எதிர்காலம் கண்டிப்பாக இருக்கிறது. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், SR மகேஸ்வரி. மகேஸ்வரியில் நார்மலான ஸ்பெல்லிங்கில் அந்த MAHES ஒரு ஹெச் போட்டு சொல்லிட்டேன், கடைசியில் IE பண்ணிட்டோம். கணவன் பேர் SR போட்டுக்கிட்டோம், S.R. ஓகே. ஒரு சிறிய மாற்றம் தான் பண்ணியிருக்காங்க பண்டிச்சு. ஆனா அது உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க உணர்வீங்க. இந்த நிமிஷம் நீங்க கால் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கான வசந்தகரமான காலம் ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு தான் கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன் சொல்றேன் பார்த்தா லட்சக்கணக்கான நேயர்கள் பண்டிச்சுட்டு பேசணும் அப்படின்னுக்காக இந்த தொடர்ந்து லைன் கொடுத்துட்டே இருக்காங்க, கால் பண்ணிட்டே இருக்காங்க. கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. நேயர்களே நீங்க தயவு செஞ்சு வருத்தப்படவே வேண்டாம். நீங்க பண்டிச்சியை நேரடியா பார்க்கணும் அப்படிங்காக உங்களுக்காகவே நம்ம அலுவலகம், அதாவது எண்கள் நமது கண்கள் அலுவலகம் 2 இடங்கள்ல அமைச்சு கொடுத்துறாங்க. சென்னையில இருக்கு, அது மட்டும் இல்லாம திருப்பூர்லயே அமைச்சு கொடுத்துறாங்க. நீங்க படிச்சு நேரடியா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்ப டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, ஸ்கிரிப்டா 2 நம்பர்ஸ் அப்படியே டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அந்த நம்பருக்கு உடனடியா கால் பண்ணும்போது அப்பாயின்மெண்ட் நீங்க வாங்கிக்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கும் போது உங்க பேர்ல திருத்தம் பட்டதா இருந்தாலும் சரி, இல்ல பிறக்கக்கூடிய குழந்தையா இருந்தாலும் சரி, இல்ல உங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்கா இருந்தாலும் பெயர் மாற்றம் செய்யணும், வாழ்க்கையில் நல்லபடியா இருக்கணும் நினைக்கிற வியூவர்ஸ்க்கு எல்லாமே டைரக்டா நீங்க அலுவலகம் நீங்க பெயர் மாற்றம் தாராளம் பண்ணிக்கலாம். பண்டிச்சு நம்ம சித்திரை நட்சத்திரத்தை பத்தி பேசிட்டு இருந்தாலும் சொல்லுங்க. சித்திரை நட்சத்திரத்துக்கு முன்னாடி நட்சத்திர மண்டலங்களினுடைய உண்மைகளும் நட்சத்திரங்கள் நம்மளை ஆட்சி செய்யும் விதத்தையும் சொல்கிறோம். ஜாதக ரீதியாக நாம் ஊழ்வினை காரணமாக ஒன்றுக்கொன்று எதிர்மறையான கிரகங்கள் நம்ம ஜாதகத்தை ஆட்சி செய்கிறது. ஆனால் நவ கிரகங்களுக்குள்
ஒன்றுக்கொன்று பகையோ அல்லது அவர்களுக்கு சமமோ அல்லது ஒரு விதமான எதிர்ப்பு சக்திகளோ கண்டிப்பாக கிடையாது. அவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான். இப்போ சுக்கிராச்சாரியார் அசுரகுருன்னு சொல்கிறோம், தேவகுரு பிரகஸ்பதி, இந்த ரெண்டு முக்கியமான கிரகங்கள். ஒரு சமயம் ஒரு நல்ல சூழ்நிலைகளில் சுக்கிராச்சாரியாரும் பிரகஸ்பதியும் மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்தார்கள். எதற்காக தவம் செய்தார்கள்? பூலோக மக்கள் நட்சத்திரங்களினுடைய பலன்களை உணர்ந்து ஜாதக அமைப்பை பார்த்து, ஜாதகம் ஒரு நிலை கண்ணாடின்னு சொல்கிறோம், அதில் வரக்கூடிய நன்மை தீமைகளை வைத்து அந்தந்த ஆலயங்கள் சென்று அவர்கள் சிறப்பாக வாழ வேண்டும், பகை இல்லாமல் வாழ வேண்டும், சகோதரத்தோடு வாழ வேண்டும் இப்படின்னு ஒரு அருமையான ஒரு கோரிக்கையை வச்சு ரெண்டு பேருமே தியானம் பண்ணுறாங்க. மகா விஷ்ணுவை தியானம் செய்கிறார்கள், தவம் செய்கிறார்கள். அதை கண்டு அசுரர்களும் தேவர்களுமே தன் பகைகளை மறந்து விடுகிறார்கள். இங்கே குருவின் துறை, அறிவியல் துறை, கணிதத்துறை, ஜோதிடத்துறை, இந்த மாதிரி குருவின் துறை அப்படின்னு சோழவந்தான் பக்கத்தில் குருவித்துறை, இப்போ அது மருவி குருவித்துறைன்னு இருக்கு. குருவித்துறை அப்படின்னா குருவின் துறை. குருவை அடையாளம் காட்டுவது, அறிவை விசாலமாக்குவது, பல விஷயங்களில் நாம் வெற்றி பெறுவது, குருவை தேடி அடைவது, குரு சார்ந்த விஷயங்கள் வெற்றி பெறுவது, இவையெல்லாம் நிறைந்த ஒரு ஆகர்ஷண சக்தியான ஒரு இடம் குருவித்துறை. தொடர்ந்து பேசலாம் பண்ணிச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் அடுத்த அன்பு அழைப்பாளர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கிட்ட பேசுறீங்க? திருச்சியில இருந்து பேசுறீங்களா? ஓகே, யாருக்காக பார்க்கணும்? உங்களோட பெயராவது இனிஷியலோட சொல்லுங்க. எனக்காக தாங்க பார்க்கணும். உங்களுடைய பெயர் வித் இனிஷியலோட சொல்லுங்க சார். பி ரவிச்சந்திரன். இன்னொரு முறை சொல்லுங்க. பி ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரன் சார். ஓகே, அம்மாவோட பெயர் சொல்லுங்க. பட்டம்மாள் பரசுராமன். பி ரவிச்சந்திரன் பரசுராமன். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 13/5/1965. 13/5/1965 சரிங்களா? எஸ். வெட்டிங் டேட். வெட்டிங் டேட் சொல்லுங்க சார். 13/5/1965. டேட் ஆஃப் பர்த் எதாச்சு? உங்களுடைய திருமண தேதி சொல்லுங்க. 19/1/97. 97. நன்றி ரவிச்சந்திரன் சார். டிவி ஹலோ. 19/1/97. அதான் எப்பயோ கேட்ட கேள்விக்கு இப்ப பதில் சொல்றீங்க. எனவே ரொம்ப நன்றி ரவிச்சந்திரன் சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அதாவது உங்களுக்கு தேவையான விவரம் எல்லாம் பண்டிஜி சொல்லுவாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருங்க. அப்போ உங்களோட பெயர் மாற்றம் இப்போ பண்ணி ரெடி பண்ணி சொல்லிடுவாங்க. இதை சரியா நீங்க பயன்படுத்தணும். ஒரு சைடு பயன்படுத்திட்டு அதாவது பெயர் மாற்றம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அது கரெக்டா நீங்க பயன்படுத்துவது மட்டும்தான் அதோட முழு பயன் உங்களோட சேரும். ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரவிச்சந்திரன் சார் இருக்கு இல்லையா சார்? அவங்களோட அப்பா பெயரும் பரசுராமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லியிருக்கீங்க, திருமண தேதியும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்க காத்திருக்கிறது வீணே போகாது. உங்களோட சரியான பெயர் இப்ப சொல்லிடுவாங்க. நேர்களை முதலே சொல்லியிருந்தேன், நீங்க பண்டிச்சியை நேரடியா நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேரடி இங்க வர வேண்டிய இடம், அதாவது நம்ம அலுவலகம் எங்க அமைச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இடங்கள், அதாவது உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரியே 2 இடங்கள் அமைச்சு கொடுத்துருவாங்க, சென்னை மற்றும் திருப்பூர்ல. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி சொல்லலாம் பண்ணிச்சு 13ஆம் எண் எப்பயுமே சுப கிரகங்களை விட பாவ கிரகங்கள் அதிகமாக ஒளி வீசுது. 13ஆம் எண்ணை நம் ஒரு ஆகர்ஷண சக்தியாக அருமருந்தாக நினைத்தாலும் நிறைய துரதிர்ஷ்டங்களை தனக்குள் அடக்கி வைத்த எண் 13. 13ஆம் எண், 26ஆம் எண், 29ஆம் எண்ணை தொடர்ந்து நான் போராட்டங்கள் நிறைந்த எண்ணாக சொல்லி வருகிறேன். சிலர் கேட்கிறார்கள், இந்த 3 எண்கள் மட்டும்தான் சோதனைகளுக்கு கொண்டதா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா எண்களுக்கும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய சக்தியும் உண்டு, தீய சக்திகளும் உண்டு. இந்த 3 எண்களும் கடும் சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் சரியான பெயரெண்ணை அமைக்கும் பொழுது இந்த ராகுவினுடைய அதிர்ஷ்ட அலைகளெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ராகை போல் கொடுப்பார் இல்லை, அதை எடுத்துக்கலாம்.
அவருடைய சின்ன சின்ன போராட்டங்கள், சிக்கல்கள், தடுமாற்றங்கள், துரதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் நம்ம வெளியில் கொண்டு போட்டுடலாம். அந்த மாதிரி இந்த 13ஆம் எண்ணானது ராகுனுடைய அம்சம். கோட்டி எண் 5. பி ரவிச்சந்திரன் கடும் சோதனைகள் நிறைந்த 44ஆம் எண். 44ஆம் எண் 8னுடைய ஆதிக்கம். 8ஆம் எண்ணானது ஆரம்ப காலத்தில் கல்வி காலங்களில் சோதனைகளை கொடுக்கும். அதன் பின் தொழில் காலங்களில் போராட்டங்களை உருவாக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை வசந்தமாய்க்கொண்டே வரும். ஒரு நாள் முழுவதுமாக போராட்ட நிலைக்கு தள்ளப்படும். 44 ஒரு ஆபத்தான எண். நல்லா தொழில் செஞ்சுருப்பாங்க, பீக்கில் போவாங்க. ஒரு நாள் திடீர்னு எல்லாமே அப்செட் ஆகி நின்று போயிடும். எதையோ எதிர்பார்த்து சில விஷயங்களை செய்வாங்க, எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கோம். திடீர்னு எல்லாமே லாக் ஆகிடும். அப்போ அப்படியே மைனஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் உடல் உபாதைகள், விபத்துக்கள், உடம்புல அடிபடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், நிறைய ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சைகளுக்கு உண்டான நம்பர் 44. இன்றைக்கி அது வெளியில் வந்திருக்குதுன்னா ஒரு நல்ல நேரம் இருக்குது. இப்போ ரவிச்சந்திரன்கிற பேரில் நம்ம பெருசாக மாறுதல் பண்ணலை. அப்பா பேர் பி கூட ஓகே. சொந்த ஊர் திருச்சின்னு சொன்னீங்க, அம்மா பேரும் பின்னு தான் சொன்னீங்க. இருந்தாலும் விங்கிற ஒரு இடத்துல நான் முன்னாடி போட்டுக்கிறேன். விபி ரவிச்சந்திரன். விபி ரவிச்சந்திரன் என்றால் 50ஆம் எண். 50ஆம் எண் ஒரு அற்புதமான, வலிமையான, சக்தி வாய்ந்த, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பர் 50. நிறைய பேர் சில புஸ்தகங்களை படித்து கொண்டு அதில் இருக்கும் விஷயங்கள் மட்டுமே உண்மை என்ற நிலைக்கு உந்தப்படுகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு 50இல் பெயரெண் வைத்தால் 50 ஆண்டுகளுக்கு மேலே தான் நன்மை நடக்கும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் தவறாக எழுதியதால் அதையே நம்ம பிடிச்சிட்டு தவறான கருத்துக்கள் தான் எல்லாருமே பின்பற்றிட்டே வராங்க. அப்போ 50ஆம் எண்ணானது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த, மந்திர சக்தி வாய்ந்த ஒரு சயின்டிஸ்டுக்கு உண்டான நம்பர் 50. இந்த 50னுடைய ஆதிக்கம் வாழ்வில் மகத்தான வெற்றிகளை கொடுக்கும். 50ஆம் எண்ணில் பெயரெண் அமைந்தால் நல்ல அதிர்ஷ்ட அலைகளை உண்டு பண்ணும். 55ஆம் எண்ணில் வைத்தால் வார் வரும். ஒரு புத்தகத்தில் அலெக்சாண்டர் ஒவ்வொரு சோல்ஜனுடைய கைகளிலும் 55 என்ற ரக்கையை கட்டிவிட்டார், அதனால் அவர் வெற்றி பெற்றார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுவும் உண்மைதான். போரில் நம்ம வெற்றி பெறதுக்கு 55 அந்த வெற்றியைத்தான் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய 55 வார் நம்பர். 55 சொன்னாலே போருக்கான நம்பர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. அறிவிலிகள் அப்படி சொல்லி மக்களை குழப்பக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு போய் சரியான முறையில் சேரணும். அவங்களுக்கு குழப்பம் இருக்கக்கூடாது. புதுசாக ஒன்று இப்போ எப்படின்னா விபி ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரனை ரவின்னு தான் கூப்பிடுவோம், அப்படி தான் கூப்பிட முடியும். விபி ரவிச்சந்திரன் அல்லது பி ரவிச்சந்திரன் கூப்பிட மாட்டோம். பேரை முழுசாக கூப்பிட்டாதான் அதுக்கு பவர் இருக்குது. முழுசாக கூப்பிடணும்னா என்ன அர்த்தம்? விபி ரவிச்சந்திரன்கிறது முழு பேர். இனிஷியல் இல்லாமல் ஒரு பெயரை கூப்பிட்டால் அது பாதி பேர். அந்த பாதி பேர்னால எந்த விதமான பாதிப்புகளும் வராது. முதல்ல ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ரெக்கார்டில் என்ன இருக்குதோ, நம்மளுடைய பிறப்பு சான்றிதழிலிருந்து, நம்மளுடைய சர்டிஃபிகேட் புக்கிலிருந்து, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து, நம்மளுடைய அனைத்து விஷயங்களிலும் நாம் என்ன பெயரை பயன்படுத்துகிறோமோ அந்த பெயரினுடைய தாக்கம் தான் வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கும். அப்போ இன்ஷியலோடு அந்த பெயர் இருந்தால் மட்டுமே அங்கே ஒரு வெற்றியை கொடுக்கும். இப்போ விபி ரவிச்சந்திரன் 50. இப்போ ஒரு ஜாதகம் எழுதுகிறார்கள். பே போ ராரி சித்திரை நட்சத்திரம். அந்த ராவில் ராமசாமிங்கிற பேர் வச்சுட்டாங்க. ஆனால் கூப்பிட்றப்ப சதீஷ். ஊருக்குள்ளே எல்லாமே சதீஷ்ன்னு தான் தெரியும். ஆனால் லெட்டர் ராமசாமின்னு வரும். வீடு வீடாக போஸ்ட்மேன் கேட்பார், ராமசாமின்னு யாரும் தெரியலையும்பாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் வழக்கத்தில் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அவருக்கு எல்லாருமே சதீஷ் கூப்பிட்டால் கூட அந்த ராமசாமிங்கிற ஒளியில் 17. அவருக்கு பிறக்கிற குழந்தைகள் 8இல் பிறக்கிறது. அவருக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் 8இல் நடக்கிறது. அவருடைய வியாபாரத்திலிருந்து மற்ற விஷயங்கள்லேருந்து எல்லாமே 8இல் நடக்கிறது. மனைவி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் 8இல் நடக்கிறது. அப்போ அவருக்கு என்ன ரெக்கார்டில் அந்த பேர் இருந்துச்சோ அதுதான் அவருக்கு பேசுறது. சில சமயங்களில் ஜாதகத்தில் எழுதி வைத்து விட்டு சதீஷை ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க.
அப்போ ராமசாமி பேசார், சதீஷ் தான் பேசும். இதனால் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஆனால் எங்கிட்ட வர்றவங்க கேட்குற கேள்விகளுடைய தொகுப்பு இது. கண்டிப்பாக அனுபவம் இருக்கும். ஏன்னா பல லட்சம் பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவரவர்கள் நட்சத்திர ஆலயங்களுக்கு சென்று வந்து மகத்தான வெற்றியை அடைந்து வருகிறார்கள். நட்சத்திர பலன் அப்படிங்கிறத அத்தனை பேரும் விரும்பி பார்க்குறாங்க. அப்படி விரும்பி பார்ப்பது மட்டுமல்லாமல் அந்த ஆலயங்களுக்கும் சென்று வருகிறார்கள். அது எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி. சென்ற வாரம் கூட விநாயகர் சதுர்த்திக்கு களிமண் பிள்ளையார் வைக்க சொன்னோம். ஆச்சரியமாக இருந்தது. பல பேர் வீட்டில் அந்த பழக்கம் இல்லை, ஆனால் இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி மக்கள் வந்து எது நன்மையோ அதை ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு நன்மைகள் மட்டுமே சொல்ல வேண்டும். அது மற்றவங்களுடைய கடமை. இப்போ ரவிச்சந்திரனுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு. அவருடைய பிறந்த தேதி 13 துரதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் அவருடைய உயிரெண்ணானது 5ஆக நின்று விபி ரவிச்சந்திரனுக்குள்ள 50ஆம் எண் வரும் பொழுது வாழ்வில் மகத்தான ஒரு வெற்றியை கண்டிப்பாக அடைவார். ஒரு கோமேதகம் மரகத பச்சை வைத்த தங்க மோதிரம் அணிந்து கொண்டால் இன்னும் வாழ்க்கையில் வசந்தம் ஏற்படும். இதுவரை நீங்கள் வாழ்ந்து வந்த 44ஆம் எண்ணானது கடும் சோதனைகளை உங்களுக்கு கொடுத்து இன்னையிலிருந்து உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்து விடுகிறது, அந்த குழந்தைக்கு நல்ல பெயர் சூட்டி விடுகிறார்கள். ஜி ராஜேந்திரன் உதாரணத்துக்காக சொல்கிறோம். ஜி ராஜேந்திரன் இருக்கிறார் அவர். நான் சொல்லுவேன், ராஜேந்திரன் 26, ஜி கூட சேர்ந்தால் 29, கடும் சோதனைகளை சந்திப்பீங்கன்னு சொல்கிறோம். அவங்க அது பெருசாக எடுத்துக்கிறதில்ல. ஆனால் சில கஷ்டங்களுக்கு பின்னால் அதுக்கப்புறம் வந்து அது பெயர் மாற்றுகிறார்கள். அதனால் குழந்தைகளுக்கு மட்டும் பெயர் சூட்டுவது நமது நோக்கம் அல்ல. நாம் வாழும் வாழ்க்கை முழுவதும் வசந்த காலமாக இருப்பதற்கு உண்டான ஒரு பவர். எவ்வளவோ பேரிடர்கள் வந்தாலும் இந்த பாரத பூமியில் சித்தர்கள் பூமி. எப்பப்போ நம்மளுக்கு சோதனைகள் வருகிறதோ அப்போ எல்லாம் சித்தர்கள் நம்மளை வந்து காப்பார்கள். சித்தர்கள் முழுவதும் பாரதம் முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள். நம்ம கண்ணுக்கு எப்படி வேணாலும் தெரிவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி எண்கணிதத்தின் மூலம் பல விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். ஓகே. ரவிச்சந்திரன் சார் ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போது வந்துட்டு வெறும் வந்துட்டு நீங்க ரவிச்சந்திரனா வந்தீங்க. இப்போ வந்துட்டு விபி ரவிச்சந்திரன் அப்படிங்கிற பெயர் மாற்றம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த நிமிஷம் உங்க வாழ்க்கை வந்து இன்னும் வசந்தகரமா நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கணும் அப்படிங்காக எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் சார்பாக ஒரு சிறப்பான வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். நம்ம நட்சத்திரத்தை பத்தியும் சொல்லிடலாம். நிறைய விஷயங்களை கொண்டது. ஒரு அற்புதமான நட்சத்திரம். எனக்கு இதை சொல்ல சொல்ல மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். பல ஆண்டுகளாக இந்த நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கள் பற்றி வாய்ப்பு கிடைக்கிறப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். அது சித்திரை வந்தால் அது ஒரு சந்தோஷம். ஏன்னா நவ கிரகங்களின் சக்தியை மனிதர்கள் புரிந்து கொண்டு அவரவர்கள் விதிக்கு ஏற்றாற்போல் ஆன்மீக வழிபாடுகளை செய்து குருவின் அருளை பெற்று சத்குருமார்கள், நல்ல குருமார்கள், தவ ரிஷிகள் இவர்களெல்லாம் குருவித்துறை வந்து அவர்களுடைய தபோபலனத்தை சூரியனுடைய ஆத்ம கிரணங்கள் மூலம் வருண பகவான் மூலமாகவும் இந்த பூலோக மக்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்பது மகாவிஷ்ணுடைய கட்டளை. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு அற்புதமான பெயர். சித்திரை ரதம் அப்படின்னு ஒன்று தான் வருவார் அவர். சித்திரை ரத வல்லபர் அப்படின்னா அனைத்தும் நிறைந்த மகாவிஷ்ணு. வல்லப கணபதின்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி வல்லப மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவானவர் அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு காட்சி கொடுக்க மாட்டார். சுக்கராச்சாரியர் எங்கே தவம் செய்கிறார்? பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் போகிறவர்கள் திருப்பவனம்ங்கிற இடத்துல சுக்கராச்சாரியர் தவம் செய்கிறார். குருவித்துறையில் குரு பகவான் தவம் செய்கிறார். இருவருக்கும் காட்சி கொடுத்து நீங்கள் இருவரும் பூலோக மக்களுக்கு அவர்கள் எந்த பிரச்சனைகளுக்காக வந்தாலும் இந்த ஆலயத்தில் வந்து பலவிதமான நன்மைகள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று மகாவிஷ்ணு ஒரு உத்தரவை போடுகிறார். அதான் குருவித்துறையில் இருக்கக்கூடிய குரு பகவான். அங்கே சக்கரத்தாழ்வார் மகாவிஷ்ணு அருகில் இருப்பார். மகாவிஷ்ணுவை கும்பிட்டபடி குரு பகவான் இருப்பார். அதேபோல் இங்கே சுக்கராச்சாரியார் மகாவிஷ்ணுவை கும்பிட்டு இருப்பார். இந்த ஆலயத்திற்கு சென்று நம்ம நினைக்கிற விப்ஜியர்ங்கிற 7 கலர் தான் பரிணாம வளர்ச்சியாக வந்துடணும். சித்திரை வர்ணங்கள். இந்த வர்ணங்கள் 7500 வர்ணங்களோட அந்த ரதம் உருண்டு அந்த ரதத்தில் ஏறி
மகாவிஷ்ணு வந்ததுனால தான் அந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கே வந்து பவர் அதிகம். குடும்பத்தில் நிறைய சோதனைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், தடுமாற்றங்கள், பல வழிகளில் முன்னேற்றம் இல்லாத நிலை, இப்படி யாராக இருந்தாலும் வம்பு வழக்குகளில் சிக்கினவர்களும் மற்றவர்களை அதிகமாக தன்னுடைய குரோதத்தால் அவர்களை காயப்படுத்தியவர்கள் மனம் திருந்தி வழிபடக்கூடிய, கணவன் மனைவிக்குடைய இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தீரக்கூடிய ஒரு நிலை, தீராத நோய்கள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் குருவித்துறையில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான மகாவிஷ்ணு அந்த குருவின் ஆற்றலும் தான். கண்டிப்பாக அந்த குருவித்துறை அந்த கோயில் அந்த ஆலயத்தை மகாவிஷ்ணு அந்த ஆலயம் பற்றின சிறப்பு வந்து பல லட்சம் பேத்துக்கு தெரியாமே இருந்திருக்கும். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி மூலியமா இப்ப வந்து எல்லாருமே தெளிவடைஞ்சிருப்பீங்க. கூடிய சீக்கிரம் வந்து அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து எல்லாமே சார் வந்து சொல்றதுல எல்லாமே சேர்ந்துருச்சு. ஒரு குடும்பத்துல சின்ன விஷயத்துல இருந்து பெரிய நமக்கு வந்து வரப்போற குழந்தை பிரச்சனைல இருந்து எல்லாமே வந்துட்டு அந்த கோயிலுக்கு போனா நிவர்த்தி ஆகும். தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. அடுத்த காலருக்கு பிறகு. ஹலோ ஹலோ வணக்கம் மேடம். ஹலோ வணக்கம் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம். ஐயா இங்க இது கொத்தவாடின்னு ஊர்ல இருந்து பேசுறோம், சேலம் டிஸ்ட்ரிக்ட். என்னங்க? சரிங்க, கொத்தவாடி. கொத்தவாடி. சரிங்க. நேம் காமராஜ். பேர் காமராஜுங்களா? ஆமாங்க சார். உங்களுக்கு தான் பார்க்கணுங்களா? எனக்கு தாங்க. உங்க பிறந்த தேதி சொல்லுங்க. 3/2 1983. 1983. ஆமாங்க. உங்க பேருடைய இனிஷியல் சொல்லுங்க. எனக்கு கேபின்னு இப்ப போட்டு இருக்கீங்க. என்னங்க? அப்பா பேர் பாண்டியன். பி கேபின்னு போட்டு இப்ப எழுதிட்டு இருக்கேன். ஓஹோ. பி அப்பா காமராஜன். பேர் பாண்டியன். அப்பா பேர் பாண்டியன். தாத்தா பேர் அம்மா பேர் தாத்தா பேர் நாராயணன். என்பது. அம்மா பேர் என்னங்க? அம்மா பேர் மகேஸ்வரி. மகேஸ்வரி. ஊர் பேர் வந்து கே கொத்தவாடி இல்லைங்களா? ஆமாங்க. சரிங்க. உங்களுக்கு ஒரு அருமையான விளக்கம் நாங்கள் சொல்றோம். கவனமா கேட்டு அது முறையா பயன்படுத்துங்க. ஓகே, நன்றிங்க. ஓகே. கண்டிப்பாக காமராஜ் சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இவருக்கான பெயர் விளக்கம் வந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா சொல்லலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு எண்கள் நமது கண்கள், எண்கள் நமது கண்கள். பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எண்களை தேடினால் விடியல், எண்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எண்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள், எண்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், அழகிய உடலின் நோய்களும் தீரும். எண்கள் நமது கண்கள், எண்கள் நமது கண்கள். பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எண்களை தேடினால் விடியல், எண்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எண்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள், எண்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள், எண்கள் நமது கண்கள். பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். எதிர்கால எண் 8. பிறந்த தேதி அருமையாக இருக்கிறது.
கூட்டு எண் வந்து 8. இந்த கூட்டு எண் 8னா சனீஸ்வரன். இந்த சனீஸ்வரன் குருவுடன் சேர்ந்து நல்ல ஒரு வேகத்தை கொடுப்பார். ஆனால் கண் பகுதி பாதிக்கும், ஸ்கின் பகுதி பாதிக்கும், சின்ன சின்ன இடையூறுகளை கொடுப்பார்கள். அதனால தான் 3 and 8 அல்லது 3 and 1 இவர்களுக்கு ஜென்ரலாகவே 29ஆம் எண் பெயரன், 39ஆம் எண் பெயரன் இவைகளெல்லாம் கடும் சோதனைகளை கொடுக்கும்னு சொல்கிறோம். இப்போ இந்த எண்ணுக்கு இயற்கையிலேயே சில குறைகள், சில உடல் உபாதைகள், கண் பகுதிகளில் கோளாறு இவைகள்லாம் ஏற்படுறதுனால காமராஜுங்கிற வழியில் அற்புதமான ஒரு வழி இருந்தாலும் பி காமராஜ் 12-8-20 சந்திரன் கடும் சோதனைகள் நிறைஞ்சு போயிடும். உன்னை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எண்கணிதம் என்பது காட்டில் சென்று கடுந்தவம் புரிந்து பிரம்மா நேரில் தோன்றி எப்படி அவர்கிட்ட வரம் வாங்குகிறோமோ, அந்த வரத்தை எப்படி நாம் செயல்படுத்துகிறோமோ, அது எப்படி நடக்கிறதோ, அதுபோல் எண்கள் நமக்கு வந்து நேரடியான கடவுள். நாம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலும் இந்த எண்கள் முக்கியமான பங்கை ஆற்றுகிறது. நம்மளுடைய மனமானது நல்ல செயல்பாடோடு இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு வீட்டினுடைய வாஸ்து சரியில்லை என்றால் அந்த வாஸ்து சரியாக இருந்தாலும் அங்கே மனிதனுடைய தர்மம் அங்கே நிற்கணும். வாஸ்து சரியில்லை என்றால் அங்கே ஊழ்வினை ஆட்சி செய்யும். என் வீடு வாஸ்து பிரகாரம் அமைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தர்மத்தை மீறினால் பல கஷ்டங்களை அனுபவிக்கணும். வாஸ்து பிரகாரம் மயனே ஒரு பில்டிங் கட்டி கொடுக்குறாரு பஞ்சபாண்டவர்களுக்கு. ஆனால் அந்த வாஸ்து பில்டில் உட்காந்துட்டு சூதாடினாங்க. அந்த சூதாட்டம் அவர்கள் கடும் சோதனை இருந்த கதை தான், இருந்தாலும் நடந்த சம்பவங்களுடைய சாரம். அந்த மாதிரி எண்கணிதம் சிறப்பாக இருந்தாலும் முழுமையான ஆன்மீக நோக்கோடு இந்த எண்கணிதத்தை நாடினால் அவை உங்களை கண்டிப்பாக தாளாட்டும். எஸ்பி காமராஜ் சேலம்னு எடுத்துக்கிட்டோம், கொத்தவாடி வந்து சேலத்தை எடுத்துக்கிட்டோம். எஸ்பி காமராஜ்னா 23, பி காமராஜ்னா 20. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உயிரின் 8, பேரில் 20 ஆபத்தானது. கண்ணில் அறுவை சிகிச்சைகளும், கிட்னி சம்பந்தமான குறைபாடுகளும், உடலில் இருக்கும் நீர் பகுதியானது கடும் சோதனைகளையும், குடல் பகுதி நோய்களையும் கொடுக்கக்கூடிய ஆபத்தான எண் இது. பெயரில் வரக்கூடிய எண்ணானது எந்த எண்ணோ, சந்திரன் என்பது நீர், அந்த நீரை 8ஆம் எண்ணானது கடும் சோதனைகளில் ஆளாக்கக்கூடியவர். பொதுவாகவே பெயரினுடைய எண் எஸ்பி காமராஜ் 23ஆம் எண்ணாக வரும் பொழுது பலவிதமான வெற்றிகள், பலவிதமான ஐஸ்வர்யங்கள் இந்த ஜாதகரை நோக்கி வரும். வலதுகை மோதிர விரலில் இந்திர நீளம் என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ ஷஃபயர் நீலக்கல் வைத்த ஒரு தங்க மோதிரம் அணிந்து கொண்டால் வாழ்க்கையில் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஜோதிட சாஸ்திரத்தில் மகரத்தில் பிறந்தவர்கள், கும்பத்தில் பிறந்தவர்கள் நீலக்கல்லை அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் சனி திசையில் பிறந்தவர்களும் சனி திசை நடக்கும் பொழுதும் நீலக்கல் போடலாம், 7.5 சனி நடக்கும் பொழுதும் நீலக்கல் போடலாம். இதெல்லாம் தவறான செயல். சனி திசையில் சனி பகவான் கும்பம் மகரத்தில் இருந்தாலோ, ரிஷபம் துலாமில் இருந்தாலோ அங்கு அவர்களுக்கு நீலக்கல்லானது வெற்றியை கொடுக்கும். மாறாக விருச்சிகத்திலோ, மேசத்திலோ, மீனத்திலோ மற்ற இடங்களில் சனீஸ்வரன் இருந்து அவர்கள் நீலக்கண்ணை அணிந்தால் உடனடியாக அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் மைனஸ் ஆகும். சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் நீலக்கல் போட்டேன் சார், 30 நாளில் தொலைஞ்சு போச்சுன்னு. அதையோடு போய் காவேரி போய் தலைமொழிகிறது. ஏன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அது கொடுத்துருக்கு. அந்த கல் இருந்தால் அவங்களுக்கு ஆபத்து இருக்கும். அந்த மாதிரி நீலக்கல் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நாம் யாருக்கு அணிய சொல்கிறோமோ அவர்கள் அந்த கல்லை அணிந்தால் மகத்தான ஒரு வெற்றியை கண்டிப்பாக அடைவார்கள். நவரத்தினங்கள், நவ கிரகங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. முழுக்க முழுக்க கார்பன்.
அந்த கார்பன் 95% இருக்கக்கூடியதான் வைரம். பார்க்கறதுக்கு அது வெள்ளையா இருக்குது, ஆனால் அதில் 95% கார்பன். அந்த கார்பன் தான் வைரம். அதனால ரிஷபராசியில் பிறந்தா நான் சுக்கரன், அதாவது விளம்பரம் பண்றாங்க, இது எந்த தோஷமும் கிடையாது, இந்த வைரத்தை நீங்கள் அணிந்து கொண்டால் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். சாஸ்திர ரீதியாக எல்லாரும் வைரம் அணியக்கூடாதுன்னு சொல்றது தப்பு. வியாபாரத்திற்காக சாஸ்திரத்தை நாம் மீறக்கூடாது. 3ஆம் எண்ணில் பிறந்தவர்கள், 12ஆம் தேதியில் பிறந்தவர்கள், 21ஆம் தேதியில் பிறந்தவர்கள், 30ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வைரக்கல்லை தொடக்கூடாது. அந்த மாதிரி இந்த ஜாதகருக்கு 3ஆம் எண்ணில் பிறந்திருக்கிறார். நீலக்கல் போடுறப்ப நல்ல வலிமை ஏற்படும். அதே சமயத்தில் வைரத்தை தொட்டாலே பகை. சில பெண்கள் தோடு, மூக்குத்தி இவைகளெல்லாம் அணிவார்கள் வைரத்தில். அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. கை ரேகை, இந்த கைக்குள்ளது எல்லாமே விஷயம். அப்போ மோதிரமா வந்து பயன்படுத்தக்கூடாது, இப்ப கம்மலா கூட பயன்படுத்திக்கலாம். ஆமா, ஏன்னா அண்டத்தில் உள்ளதெல்லாம் இந்த பிண்டத்தில் உள்ளது. எங்க இருக்குது? இந்த உள்ளங்கையில். அதனாலதான் ஆசீர்வாதம் வந்து இப்படி பண்றாங்க பெரியவங்க. ஏன்னா இதுக்குள்ள இருந்து அந்த ஆகர்ஷண சக்தி நம்ம உடம்பு வந்து சேரும். அதனால எந்திரிச்சோன்னு இப்படி பார்க்குறோம், தூங்கி எந்திரிச்சோன்னு நம்ம பிரபஞ்சத்தை பார்க்கணும். எப்பயுமே நாம் எங்கிருந்து வந்தோமோ அதை மறக்கக்கூடாது. அதுதான் பிரபஞ்சம், யூனிவர்சல். இந்த காமராஜனுடைய நிலைகளில் இந்த நாளிலிருந்து வாழ்க்கையில் எல்லா காலங்களும் அவர் நீண்ட ஆயுளோடு, நல்ல தொழில்துறைகளோடு, நல்ல வெற்றியோடு, பொன்பொருள் பூமியோடு ஒரு வசந்த வாழ்க்கைக்கு உண்டான கதவு திறந்திருக்கு. இந்த பெயரினுடைய தாக்கம் முழுமையான ஒரு வெற்றி கொடுக்கும். கண்டிப்பாக அந்த வெற்றி அடைவார். சாதாரண மனிதர்களையும் சாமானியர்களாக உயர்த்தக்கூடியது எண்கணிதம். உழைப்பு, திறமை, அறிவு, ஆற்றல் இது ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அது கூட அதிர்ஷ்டம் இருக்கும் பொழுது நம்ம ஜெயிச்சோம். வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஜெயிக்க முடியாது. உழைப்பு வேண்டும், அயராது பாடுபட வேண்டும், அது அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். நான் 10 மணி நேரம் வேலை செய்கிறேன், 16 மணி நேரம் வேலை செய்கிறேன், ஆனால் ஒரு முன்னேற்றம் இல்லை. என்ன காரணம்? ஊழ்வினை. ஒரு முறை உன் ஜாதகத்தை திருப்பிப்பார், நீ யாருன்னு தெரியும். எங்கிருந்து வந்திருக்கிற, என்ன உன்னை ஆட்டி வைக்குது, எந்த கிரகம் உன்னை நீசம் பண்ணி இருக்குது, எந்த கிரகத்தினாலும் உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது, என்ன நம்பர்னால நீ இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாய், இதையெல்லாம் நாம் சொல்லும் பொழுது ஒரு மகத்தான எதிர்காலத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஒரு இருண்ட காலத்திலிருந்து அவர்கள் வெளியே வருவார்கள். இது ஒரு ஞானப்பயிர். இந்த ஞானப்பயிரை பல ஆண்டுகள் விதைத்து பலர் அறுவடையும் செய்திருக்கிறார்கள். அந்த பாக்கியத்தை சமயவர்த்தமன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? இந்த பிறவி முழுவதுமே இந்த அர்ப்பணிப்பு தான். அதனால மக்கள் இதை சரியாக புரிந்து கொண்டு முழுமையாக இதை பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள். இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் பண்ணிச்சு. இப்ப வந்துட்டு இப்போ கல்யாணம், காதல் திருமணமா இருந்தாலும் சரி, இப்ப குடும்பத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி, அவங்களா வந்து பல புத்தகங்களை பார்த்துட்டு வந்து அவங்களா வந்து பேர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனால அந்த குடும்பத்துக்கும் அந்த குழந்தைக்கும் எவ்வளவு பாதிப்புகள் வரும்? பொதுவாக ஒரு பெயர் சூட்டும் பொழுது ஒரு அழகான பெயர் நாம் சூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி தியா அப்படின்னு வச்சுக்கிறாங்க. தியாங்கிற 2 எழுத்து, நான் அந்த பேரை முழுசா கூப்பிடுவேன். என் தியான்னு கூப்பிட்டாதான் முழு பேர், தியான்னு கூப்பிட்டா பாதி பேர். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். சிங்கிள் இப்போ ஒரு புது ட்ரெண்ட் வந்திருக்கு. யாரை கேட்டாலும் வந்து எனக்கு சிங்கிள் பேர் வைங்க, ஆரவ் போதும், எனக்கு 10, என்ன ஆரவ் 15ஆம் நம்பர் ஓகே. ஆனால் ஒரு சிறிய 3 எழுத்துக்களில் வரக்கூடிய பெயருடைய ஒளி அலைகள் மகத்தான சக்திகளை கொடுக்கும். நல்ல நம்பரில் பிறக்கும் பொழுது அது எண்கணித ரீதியாக இருந்தால் கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது. அது ரொம்ப ஆற்றல் மிக்கதாக இருக்கும். அதனால் பேர் அழகாக இருக்கணும்னு வைக்கிறத விட சரியான பேராக இருக்கணும். அது புத்தகத்தை பார்த்து வச்சாலும் சரி, கம்ப்யூட்டரில் போய் பார்த்தாலும் சரி, நெட்டில் போய் பார்த்தாலும் சரி, அதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். தொடர்ந்து பேசலாம் நேர்களே. அதற்கு முன்னாடி எங்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் அடுத்த அன்பு அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? பல்லடம்ல கால் பண்றேன் மேடம். பழனியில இருந்து. ஓகே, உங்களோட பெயர் சொல்லுங்க. பல்லடம். ஓகே, உங்களோட பெயர் சொல்லுங்க சார். சி ராஜேந்திரன். ராஜேந்திரன் சார், கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. நான் எது கேட்கணும்? ஜி ராஜேந்திரன். சி ராஜேந்திரனா சார் சொன்னீங்க?
ஆமா மேடம். சி ராஜேந்திரன் இல்லைங்களா? இப்பதான் பேசினது பத்தி. ஆமா ஆமாங்க. அப்பா பேர் சின்னசாமிங்க. ரைட். சி ராஜேந்திரன். டேட் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். மேடம் ஜூலை 3, 1976ங்க. ஒரு முறை தெளிவா சொல்லுங்க, இன்னொரு முறை. மேடம் ஜூலை 3, 1976ங்க. ஜூலை 3, 1976 சரிங்களா? ஆமா மேடம். ஆமா திருமண தேதி சொல்லுங்க சார். மேடம் திருமண தேதி, வெட்டிங் டேட் சொல்லுங்க. திருமண தேதி கரெக்டா தெரியல மேடம். 27/5/2007 மேடம். அது 2005 ராஜேந்திரன் சார். நன்றி சார், தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றி. நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கு தகவல் எல்லாமே வந்து பண்டிச்சு வந்து சொல்லுவாங்க. இப்ப நேர்களே, உங்க எல்லாத்துக்கும் சொல்ல போற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பேர்ல அதாவது குறை இருக்கா? அதாவது வாழ்க்கையில வந்துட்டு எல்லாம் வந்து சம்பாதிச்சுட்டு இருப்போம், எல்லாம் விரயமாயிட்டு இருக்கு, இல்ல வந்து நாங்க போயிட்டு இருக்கோம், நான் போற பாதை வந்து கரெக்டா போறது இல்ல, எந்த பிரச்சனையும் எனக்கு வந்துகிட்டே இருக்கு, அதாவது உடல்நிலையாகட்டும் இல்ல குடும்ப பிரச்சனையாகட்டும் மனக்குழப்பமாகட்டும், இந்த மாதிரி எந்த விதமான வந்துட்டு நமக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெயரலை. அதாவது அந்த எண்ணலைகள்ல வந்து மாற்றம் இருக்கு, அதுல வந்து ஏதாவது குறை இருக்கு அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி குறைகள்லாம் நமக்கு வந்து எல்லாமே தன்னாலே வந்து சேரும். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டிய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேரை வந்து கரெக்டா வந்து அமைச்சுக்கணும். நம்ம பேர் வந்து கரெக்டா அமைஞ்சதுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே நம்மள வந்து அண்டாது. அதுக்கான முக்கியமான வேலைன்னு பார்த்தா எண்கணித முறைப்படி நம்மளோட பெயரை வந்து அமைச்சுக்கணும். இதுக்காகவே வந்து நம்ம பண்டிச்சி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா, 2 இடங்கள்ல உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அலுவலகம் வந்து அமைச்சு கொடுத்துறாங்க. சென்னை மற்றும் திருப்பூர் இந்த 2 இடங்கள்ல அலுவலகம் வந்து அமைஞ்சிருக்கு. அதான் நேர்களே, உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்க எங்க போய் பார்க்க முடியுமோ, அதாவது சென்னை ஆகட்டும் திருப்பூர் ஆகட்டும் 2 இடங்கள் எங்கேயா இருந்தாலும் நீங்க வந்து உங்க குடும்பத்தில் குழந்தைகள் ஆகட்டும் இல்ல உங்களுக்கே வந்து பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்க நேரடியா போலாம். பண்டிஜியை நீங்க நேரா பார்த்து வந்துட்டு எவ்வளவு பேரா இருந்தாலும் நீங்க மாற்றிக்கலாம். சொல்லலாமா சார்? சொல்லுங்க. ராஜேந்திரன் இப்பதான் உதாரணத்துக்கு சொன்னேன். ஜி ராஜேந்திரன் அல்லது சி ராஜேந்திரன் 29 வாழ்க்கையில் கடும் சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர்னு சொன்னோம். அது அப்படியே வந்திருக்குது இல்லையா? 3/7/1976 இவருடைய பிறந்த தேதியானது மகத்தான சக்தி. இப்போ குருவையும் சுக்கிரனையும் பற்றி பேசிட்டு இருக்கிறோம். சித்திர நட்சத்திரத்துக்கு அந்த 2மே வந்திருக்குது. அப்போ எப்போ யாரை நினைக்கிறோமோ அவங்க இப்படித்தான் வருவாங்க. அதான் ஆற்றல். இப்பதான் நீங்க சொல்றீங்க முடிச்சதுக்கு முன்னாடி குருவும் சுக்கிரனும், சுக்கராச்சாரியார், பிரகஸ்பதி, இந்த 3ம் 6ம் இணைந்தாலே ஒரு சந்தோஷமான நம்பர். காரணம், வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒளிவட்டம். இவருடைய வாழ்க்கையில் எல்லா அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு நம்பர் 3 and 6. 3ஆம் எண் பிறந்த தேதியாகவும் கூட்டு எண் 6ஆகவும் இருப்பது, பிறந்த தேதி 6ஆகவும் கூட்டு எண் 3ஆக இருப்பதும் வாழ்க்கையில் மகத்தான வெற்றிகளை கொடுக்கும். இதான் நம்ம எண்கணிதத்தில் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஒரு சாதாரண வெற்றிகள் இல்லை, ஒரு உயர்ந்த வெற்றி அடையக்கூடிய அருமையான டேட் ஆஃப் பர்த். இவருக்கு என்ன துரதிர்ஷ்டம், ஏதோ ஒரு ஊழ்வினையில் ராஜேந்திரன் 26, சி ராஜேந்திரன் 29, ஆபத்துகள் நிறைந்த வாழ்க்கை, இரத்த காயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அடிக்கடி வந்து வாழ்க்கை தடுமாற்றம் நிறைந்த வாழ்க்கை, கல்வி காலங்களில் சோதனைகளை சந்திக்கக்கூடிய வாழ்க்கை, தொழில் காலங்களில் விரயங்களை சந்திக்கக்கூடிய வாழ்க்கை. இதுதான் சி ராஜேந்திரன் பார்த்த ஒரு விஷயம். காரணம் 3 and 6 எல்லா எழுச்சிகளும் நிறைந்த ஒரு எண், நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு எண், சொல்லி ஜெயிக்கக்கூடிய ஒரு எண். அப்பேற்பட்ட இந்த எண்ணானது வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு எண்ணில் இவர் பிறந்திருக்கனால சி ராஜேந்திரன்ல நம்ம சில மாறுதல்கள் செய்கிறோம். என்ன செய்கிறோம்னா, சி புள்ளி RAJEN ராஜேந்திரன், RAJEN DR AN பதில் EN போட்டுருக்கோம். ஒரே ஒரு திருத்தம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். AN வந்து EN மாற்றிட்டோம், அவ்வளோதான். ராஜேந்திரன் 30, சி ராஜேந்திரன் 33, 3 and 6 வந்துருச்சு. கொஞ்சம் லேட்டாக கிடைச்சிருக்கு. இருந்தாலும் வாழ்வின் கடைசி நாள் வரைக்கும் இவருக்கு இந்த எண்ணானது பரிபூர்ண வெற்றி கொடுக்கும். இவர் எது வரைக்கும் நன்மைகள் அடைந்திருக்காரோ அந்த நன்மைகள் எல்லாம் சாதாரண விஷயமாகி ஒரு அபரிமிதமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த எண் கொடுக்கும். பலவிதமான அதிர்ஷ்ட வாழ்க்கையை வாழக்கூடிய சக்தி வாய்ந்த மனிதராக உருவெடுப்பாங்க. எல்லா துறைகளிலும் இந்த 3 6ம் வெற்றிகளை அடைஞ்சிருக்கு. ஆன்மீகமாகட்டும், அரசியலாகட்டும், நடிகர்களாகட்டும்,
புகழ்பெற்ற இலக்கியவாதிகளாகட்டும், தமிழ் அறிஞர்களாகட்டும், உலக அறிவியல் அறிஞர்களாகட்டும், இந்த 3 and 6 பிறந்த மாமனிதர்கள், மகத்தான மனிதர்கள் நம் பட்டியலிடலாம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த எண்ணில் பிறந்துட்டு இந்த ஸ்ரீராஜேந்திரன்ல வாழ்க்கை முடங்கி போய்விட்டது. அவருடைய எண்ணங்கள் செயல்கள் விரிந்திருந்தாலும் அவருடைய அதிர்ஷ்டம் அவரை மேலே கொண்டு போய் விடலை. அவருடைய அதிர்ஷ்ட கதவானது பூட்டி வைக்கப்பட்டது. அதோ மேன் பவர்லேயே போயிட்டு இருக்கார். இன்னைக்கு அதிர்ஷ்டமும் சேர்ந்துருச்சு. அதனால தான் இந்த பெயர் மாற்றத்தினுடைய அற்புதமான ஒரு விஷயங்கள். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அசரீரி மாதிரி. இப்போ தான் நம்ம சுக்கராச்சாரியரையும் பிரகஸ்பதியும் பற்றி பேசிட்டு இருக்கோம். சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றவர் சுக்கராச்சாரியார், குருவின் குருவானவர் பிரகஸ்பதி. இந்த 2 அலைகளும் சேர்ந்தாலே வாழ்வில் ஒரு புதிய தடத்தை நம்ம உருவாக்குவோம், ஒரு புதிய பாதையை நம்ம போடுவோம், ஒரு புதிய ஆன்மீக வாழ்க்கையை வாழ்வோம், ஒரு ஆன்மீக பணிகள் செய்வோம். அப்போ நம்ம ஸ்டெடியாக நிற்கணும், நம்ம ஒரு வசந்த வாழ்க்கைக்கு வரணும். அப்போ தான் மற்றதை பார்க்க முடியும். நாம் வெற்றி பெறுவதற்கே 70 வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி அடுத்தவங்களை பார்க்க முடியும்? அப்போ பவளக்கல் ஒன்று வச்சு வலதுகை மோதிர விரலில் போட்டுக்கணும். இந்த 3 6 பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலங்கள் 2. பிறந்த நாள் அன்று திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட வேண்டும். அதேபோல் திருமண தேதி அன்று ஸ்ரீரங்கம் சென்று மகாலட்சுமி வழிபட வேண்டும், ரங்கநாதர் மகாலட்சுமி. இப்போ திருமண தேதி சொன்னா அவர் கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சிட்டார். வருடம் 2007. கொஞ்சம் அப்படி தடுமாறினார். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து மனநாள் அப்படிங்கிறது கடவுள் கொடுக்குற ஒரு தீர்ப்பு. வசிஷ்டனுடைய மனைவி அருந்ததியிலிருந்து, அகஸ்திய மகரிஷியின் லோபமாதாவிலிருந்து, வான தேவதைகள், சுமங்கலி தேவதைகள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு நடக்கக்கூடிய அந்த திருமண நாள் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு பிறவி. அக்னி சாட்சியாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் திருமண தேதி ஏதோ மறந்துட்டு அன்றைக்கி எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறத விட, திருமண நாளன்று இருவரும் காலையில் எழுந்து பூஜைகள் செய்துவிட்டு ஆலயங்கள் சென்று வழிபாடுகள் செய்து, உங்களால் முடிந்த அன்னதானங்கள் செய்து, காப்பகங்களுக்கு சென்று அங்கு இருக்கும் குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்வது மட்டுமல்லாமல் ஏழைகளுக்கு விருந்து கொடுத்தல் மிகப்பெரிய சக்தியை உங்களுடைய மன வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உங்கள் வாரிசுகள் வெற்றி அடைவார்கள். அதனால் பிறந்த தேதி, இந்த மாதிரி மற்ற விஷயங்கள், திருமண தேதி, இதையெல்லாம் நீங்கள் முடிவாக விரைவாக எப்பொழுதும் இனிமேலாவது அது அந்த நாளில் ஒரு புது துணிமணிகள் அணிந்து பலவிதமான ஆலய வழிபாடு செய்து வந்தால் நல்ல வெற்றிகளை கண்டிப்பாக அடைவீர்கள். நன்றி ராஜேந்திரன் சாருக்கு நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேல தெளிவான முறையில் மிக சிறப்பா பதில் சொல்லி ரொம்ப நன்றி பண்ணிச்சு. இதை தொடர்ந்து அடுத்த அன்பாளிப்பாளரும் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். காலர் டிராப் ஆயிட்டாங்க. ஓகே, மறுபடியும் ஹலோ. வணக்கம் சார். சார் பேசுங்க. உங்ககிட்ட தான் பேசுங்க. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேர் முத்துமாரிங்க சார். முத்துமாரி. எங்கிருந்து பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? முத்துமாரி சார். முத்துமாரி சார், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து கால் பண்றீங்க? விருதுநகர்ல இருக்கு மேடம். விருதுநகர். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். டிசம்பர் 25, 1990. டிசம்பர் 25, 1990. 25/12/1990. 25/12/1990 சரிங்களா? ஆமாங்க மேடம். ஓகே சார். அப்பாவோட பெயர் சொல்லுங்க. என்ன மேடம்? அப்பா பேர் சொல்லுங்க. அப்பா பேருங்க. பேருங்களா? அப்பா பேருங்க. ஃபாதர் நேம். அப்பா பேரு பாண்டி சார். பாண்டிங்க. அம்மா பேரு சொல்லிருங்க. அம்மா பேரு குருவம்மாள். குருவம்மாள். ஓகே, உங்களுக்காக ஒரு நல்ல பேர் நான் கொடுக்குறேன், அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. தொடர்பு கொள்வதற்கு நன்றி முத்துமாரி சார். உங்களுக்கான விவரம் எல்லாமே பண்டிஜி சொல்லுவாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க.
நன்றி. முத்துமாரி சார் வந்து விருதுநகர்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. அம்மாவுடைய பெயராகட்டும் அதாவது அப்பாவோட பேர் சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 25/12/1990 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்க பெயர்ல ஏதாவது குறை இருக்கு அப்படின்னா இப்பவே வந்து சரி பண்ணி தந்துருவாங்க. அதை வந்துட்டு கண்டிச்சு சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி அவரே சொல்லிட்டாரு, இருந்தாலும் இன்னொரு முறை சொல்றேன், கரெக்டா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து முழு பயன் வந்து உங்களை வந்து சென்றடையும். அப்படிங்கிற மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க நிறைய பேர் லட்சக்கணக்கான நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து பண்டிச்சு நேரடியா பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. லைன் கிடைக்காமையும் போயிருக்கலாம். இங்க எல்லாத்துக்குமே வந்து எஸ்பெஷலி வந்து என்ன பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸ் வந்து எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர் மற்றும் சென்னை 2 இடங்கள்ல அலுவலகம் இருக்கு. ஸோ எண்கணித அலுவலகம் வந்து 2 இடங்கள்ல இருக்கு. நீங்க நேரடியாக வந்து பார்க்கணும். பெயர் மாற்றம் செய்யணும் விரும்புனீங்கன்னா நீங்க தாராளமா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நீங்க புக் பண்ண நம்பர் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, ஸ்கிரிப்ட்ல நம்பர்ஸ் போயிட்டு இருக்கும். அந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணும்போது நீங்க தாராளமா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பேசலாம் சார். சொல்லுங்க. 25/7 எதிர்கால எண் 2. கேதுவும் சந்திரனும் நிறைந்த ஒரு வலுவான ஒரு சக்தி தான் இந்த டேட் ஆஃப் பர்த். பி முத்துமாரி 41ஆம் எண்ணாக வருவதால் வாழ்க்கையில் எல்லா அதிர்ஷ்டங்களும் இந்த எண் கொடுக்கும். நீண்ட ஆயுள், நல்ல கல்வி, தகுதியான வேலை, வசந்த வாழ்க்கை, எதிர்கால முன்னேற்றம், இது எல்லாம் இந்த 41 கொடுக்கும். 7ஆம் எண்ணில் பிறந்த நாள் மன வாழ்க்கையில் சற்று தடுமாற்றங்களும் சிக்கலும் வருவதால் திருமண தேதி கண்டிப்பாக 1 அல்லது 6 வர தேதிகளில் திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கையில் எல்லா அதிர்ஷ்டமும் கிடைக்கும். இருக்கிற பேரே அழகாக அமைந்துள்ளது. பி முத்துமாரின்னா 41. அப்பேற்பட்ட மாரியம்மா பேர் அல்லவா, அது இயற்கையாகவே 41ஆம் நம்பர். வலதுகை மோதிர விரலில் ஒரு மரகத பச்சை வச்சு ஒரு மோதிரம் அணிஞ்சுக்குங்க, உங்களுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். முத்துமாரி சார் இந்த லாஸ்ட் காலர் பேசுற மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வந்து பெயர் வந்து சரியான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பண்டிஜி சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி வந்து வலது கையில வந்துட்டு மரகத பச்சை வந்துட்டு மோதிரம், அதை வந்துட்டு மறக்காம அணிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் ஆகட்டும், ஏதாவது கஷ்டம் இருக்கு இதனால எல்லாமே நிவர்த்தியாகி உங்க வாழ்க்கை வந்து மேலும் மேலும் சந்தோஷமா இருக்கும். அப்படி மட்டும் இல்லாம நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக எண்கணிதம் அதாவது எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்களே, இன்னைக்கு கால் பண்ண காலர்ஸ் எல்லாருமே ரொம்ப நன்றி, அழகா பேசுனீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் மீண்டும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளி திவ்யா. நன்றி, வணக்கம். பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். எண்ணென்ப ஏனை எழுதென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எண்களை தேடினால் விடியல், எண்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எண்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள், எண்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், அழகிய உடலின் நோய்களும் தீரும். எண்கள் நமது கண்கள், எண்கள் நமது கண்கள். பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எண்களை தேடினால் விடியல், எண்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எண்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள், எண்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள், எண்கள் நமது கண்கள். பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள்.